இன்று ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு காணொளியில் சந்திக்கிறோம். எனவே அஸ்வசும கொடுப்பனவு அதேநேரம் ஏனைய கொடுப்பனவுகளை பெறுகின்றவர்கள் கட்டாயம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு சில தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அதிகமான குறைப்புகள் நடைபெறப் போகிறது. அதாவது கொடுப்பனவு எடுக்கின்றவர்களுக்கான கொடுப்பனவு இல்லாமலாக்கப்பட போகிறது. எனவே அது சம்பந்தப்பட்ட செய்திகளை இன்றைய தினம் விரிவாக உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்வசும மற்றும் முதியோர் கொடுப்பனவு ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு இந்த செய்தியை கட்டாயம் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. யாருக்காவது உதவக்கூடியதாக இருக்கும். முதல்ல இந்த முதியோர் கொடுப்பனவு தொடர்பாக நிறைய பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறீங்க. நாங்கள் போடுற வீடியோக்களை நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இந்த முதியோர் கொடுப்பனவு தொடர்ச்சியாக எங்களுக்கு வழங்கப்படலை. சில பேர் 3 மாதங்களாக வழங்கப்படலைன்னு சொல்கிறீங்க. சில பேர் 2 மாதங்களாக வழங்கப்படலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில பேர் எங்களுக்கான கொடுப்பனவு உரிய நேரத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு உரிய அதிகாரிகளை சந்தித்து ஏன் எனக்கு கொடுப்பனவு வரலை அப்படிங்கிறத கேட்கலாம். முதியவர்கள் இந்த காணொலியை பார்க்குறது குறைவாக இருக்கும். எனவே மற்றவர்கள் முதியவர்களுக்கு சொல்லுங்கள். இப்போது அஸ்வசும கணக்கு வைத்திருக்கின்றவர்களுக்கு அந்த கணக்கு ஊடாகவும் ஏனையவர்களுக்கு அதாவது 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் கொடுப்பனவு எடுக்கின்ற இணையவர்களுக்கு தபால் நிலையங்கள் மூலமாகவும் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஏப்ரல் மாதம் தொடர்பில் நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. எனவே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்துட்டா இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களையும் நீங்கள் கீழே சொல்ல முடியும். சரி, இந்த அஸ்வசும மே மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போ வரும், எப்போது நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகளை கேட்டுட்ருக்கிறீங்க. மே மாதத்துக்கான கொடுப்பனவு உங்களுடைய அஸ்வசும சிஸ்டத்தில் எதிர்வருகின்ற 4ஆம் அல்லது 5ஆம் தேதிகளில் வரவு வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது, ஊகத்தின் அடிப்படையில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மே மாதம் 4ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி உங்களுடைய அஸ்வசும சிஸ்டத்தில் அந்த பணம் வரவு வைக்கப்படும். அப்போ எப்போ நாங்கள் வங்கியில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கடக்கலாம் அல்லது ஒரு 10 நாட்கள் எடுக்கலாம். எனவே 4ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டால் 15ஆம் தேதிக்கும் 20ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் கொடுப்பனவுகளை நீங்கள் வங்கி மூலமாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மே மாதத்துக்கான கொடுப்பனவு அஸ்வசும சிஸ்டத்துக்கு எப்போது வரவு வைக்கப்படும், அதே நேரத்தில் அந்த கொடுப்பனவு வங்கிக்கு எப்போது மாற்றப்படும் என்ற செய்தி வந்தால் உடனடியாக உறுதிப்படுத்தி உங்களுக்கு அந்த செய்திகளை வழங்கியிருக்கின்றோம். காரணம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களிலும் சிஸ்டத்துக்கு எப்போ வரப்போகுது, பேங்க்கில் எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் தான் உங்களுக்கு உறுதியாக சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் நிறைய பேருக்கு பிரயோசனமானதாக அந்த செய்தி இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை தருவோம். எனவே சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கான செய்தி அந்த நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கான அந்த செய்தியை நீங்கள் வேறு எங்கேயும் போகாமல் இந்த இடத்துல உறுதியாக தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொலி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் லைக் போட்டுருங்க. அதே நேரத்தில் இந்த அஸ்வசும பெறுகின்றவர்களினுடைய விகிதாசாரம் குறைக்கப்பட்டு வருகிறது. அதாவது போலி தகவல்களை கொடுத்து அஸ்வசும பணத்தை தகுதி இல்லாத நிறைய பேர் பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால் ஏற்கனவே 2 லட்சம் குறைக்கப்பட்டிருந்தது. இப்போது அடுத்தடுத்த காலகட்டங்களில் குறைப்புகள் நடைபெறப் போகிறது. ஏனென்று சொன்னால் ஜூன் மாதம் அளவிலே புதிய பேர் பட்டியல் 2ஆம் கட்டத்துக்காக வெளியாக போகிறது. 4 லட்சம் பேர் புதிய அஸ்வசும கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக மாறப்போகின்றார்கள். எனவே அந்த பெயர் பட்டியல் தொடர்பான தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பெயர் பட்டியல் எப்போது வரப்போகிறது, யார் யார் தெரிவு செய்யப்பட போகிறார்கள் என்ற பேர் விவரங்களும் எங்களுக்கு கிடைக்கும். அந்த செய்தியையும் நாங்கள் உங்களோடு உடனடியாக பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். எனவே நீங்கள் 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பித்திருந்தால் அந்த 8 லட்சம் பேரிலிருந்து 4 லட்சம் பேர் எப்படி தெரிவு செய்யப்பட போகிறார்கள் என்ற செய்தி மிக விரைவில் வரும். அந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே நீங்கள் 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே நேரம் இந்த காணொலிகளை தொடர்ச்சியாக பாருங்கள். செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் வழங்குவோம். எனவே இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு கொடுப்பனவு தொடர்பான காணொலியில் சந்திக்கலாம்.